இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எதுவுமே உண்மை இல்லைம்மா. தூக்கமின்மை அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் மக்கள் வந்து தூக்கமின்மை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாமா? அப்பதான் அதே மாதிரி ஒருத்தவங்க தூங்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த மெலட்டோனின் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய டாக்டர்ஸ் வந்து பேசும்போது நம்ம வந்து இருட்டுல போன் ஆஃப் பண்ணிட்டாதான் மெலட்டோனின் செக்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல நாளா தூங்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு வைத்தியம் அப்படின்றது தேவை. இதை பிரைமரி இன்சோம்னியா. ரெண்டாவது வந்து பாருங்கம்மா செகண்டரி இன்சோம்னியா அப்படிம்பாங்க. அந்த செகண்டரி இன்சோம்னியா என்னன்னா ஒரு வெதர் புரியுதுங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்சோம்னியா டியூ டு இம்ப்ராப்பர் ஸ்லீப் ஹைஜீன் அப்படிம்பாங்க. அப்ப எதனாலன்னா நான் வந்து இன்னைக்கு 8 மணிக்கு தூங்குறேன், நாளைக்கு 11 மணிக்கு தூங்குறேன், நாளைக்கு 2 மணிக்கு தூங்குறேன், இஷ்டத்துக்கு நான் தூங்குறேன். அதனால விஷயம் 21 நாள் செஞ்சாதான் ப்ரோக்ராம் ஆகும், கெட்ட விஷயம் 2 நாள் செஞ்ச ப்ரோக்ராம் ஆயிடும். ஆமா, ஈஸியா ப்ரோக்ராம் ஆயிக்கும். ஏன்னா அதுக்கு வந்து பொதுவா வந்து கெட்டதுக்கு எப்பயுமே ஈர்ப்பு ஜாஸ்தி அப்படிம்பாங்க. சோ நம்ம என்ன அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம ஒரு பழைய டெக்னிக் இருக்குமா, அது என்ன அப்படின்னா பொதுவா இந்த தூக்கமின்மைக்கு இந்த சைனீஸ் மசாஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சைனீஸ் மசாஜ் வந்து நிறைய மசாஜ் டெக்னிக்ஸ் இருக்கு. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிங் டிவி. நிறைய வந்து இன்ஃபர்மேட்டிவான இம்பார்ட்டன்டான பதிவுகள் நமக்கு தொடர்ந்து தீபா அருளாளன் டாக்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா தூக்கமின்மை. இது வந்து யாரையுமே விட்டு வைக்கலங்க, ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே. ஈவன் குழந்தைங்க கூட இப்ப படிக்கல, எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா பாவம் குழந்தைங்க கூட சரியா தூங்குறது இல்ல. தூக்கமின்மையால நிறைய பிரச்சனைகள் நம்ம இன்றைய யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு சூப்பர் சொல்யூஷனா நமக்கு மேடம் சொல்ல போறாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா டாக்டர். இந்த தூக்கமின்மை வரதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. கண்டிப்பா நீங்க ஸ்ட்ரெஸ் சொல்வீங்க, வீட்டுல கடன் பிரச்சனை இருக்கும், அது எல்லாத்துக்குமே ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு சோர்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த தூக்கமின்மை எப்படி டாக்டர் சரி செய்யலாம்? ஆக்சுவலி இப்போ தூக்கமின்மை அப்படின்னாலே நான் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்குறேன். ஒரு டார்க் சாக்லேட் சாப்பிடுங்க, ஆழ்ந்து அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவாங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒரு கச்சா முச்சான் டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பேசிக்கலா இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எதுவுமே உண்மை இல்லைம்மா. தூக்கமின்மை அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் மக்கள் வந்து தூக்கமின்மை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாமா? அப்பதான் உங்களுக்கு தெளிவா சூப்பர். பொதுவா சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சோம்னியா அப்படிம்பாங்க தூக்கமின்மையை. இந்த தூக்கமின்மை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா repeated difficulty in initiation, maintenance, consolidation and quality of sleep despite adequate opportunity அப்படின்னு சயின்ஸ் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குது. அப்படின்னா என்னன்னா எனக்கு தூங்குறதுக்கான எல்லா சௌகரியங்களும் இருக்கு, எல்லா ஒரு விஷயங்களும் வீட்டுல இருக்கு, எனக்கு தூக்கறத யாரும் கெடுக்கல, ஆனாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அதுக்கான எல்லா கம்ஃபர்ட் ஜோனும் இருக்கு, தனி பெட்ரூம் இருக்கு, இருட்டா இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனாலும் நான் தூங்க மாட்டேன்ற. எல்லா விஷயங்களும் எல்லா சௌகரியங்களும் இருந்தாலும் எனக்கு தூக்கமின்மை அப்படின்றது இருக்கிறத தான் தூக்கமின்மை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அகைன் பொதுவும் வந்து பாருங்கம்மா, நம்மளுக்கு தூக்கமின்மை இருக்கு அப்படின்னாலே நம்ம நல்லா வந்து இப்ப நீங்களும் நாளும் நல்லா ஆக்டிவா பேசிட்டு இருக்கோம், முழிச்சுட்டு இருக்கோம். பாத்தீங்களா, நான் பேசுறதை கேட்டுட்டு நீங்க தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஏஆர்ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அசெண்டிங் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இதுதான் காரணம். அதே மாதிரி ஒருத்தவங்க தூங்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த மெலட்டோனின் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய டாக்டர்ஸ் வந்து பேசும்போது நம்ம வந்து இருட்டுல போன் ஆஃப் பண்ணிட்டாதான் மெலட்டோனின் செக்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா லைட் பேஸ்ட் மெக்கானிசம். இப்ப இது வந்து நல்லா தூங்குறதுக்கு, அதுக்கப்புறம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு மெக்கானிசம் இப்படி எல்லாம் இருக்குதாமா செய்யுது. அதே மாதிரி பாருங்க, நம்ம தூங்குறோம் அதே மாதிரி நல்லா தூங்குறோம், ஓகே, எவ்ரிதிங் இஸ் நார்மல். நம்ம தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறோம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சோம்னியா, அந்த தூக்கமின்மையை பல விதமா பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே வைத்திய முறையா கிடையாது. இப்ப வந்து பாருமா, எனக்கு தலைவலிக்குது, எனக்கு சைனசைட்டிஸ்னால தலைவலிக்குது, அதுக்கு எனக்கு டென்ஷன்னால தலைவலிக்குது, ஆமா எனக்கு மைக்ரெயின்னால தலைவலிக்குது, அதுக்கப்புறம் வந்து பாருங்க எனக்கு கண் பார்வை நரம்பு பாதிப்பு அதனால தலைவலிக்குது, எனக்கு மூளையில போற ரத்த ஓட்டத்துல பிரச்சனை அதனால தலைவலிக்குது, எனக்கு மூளையில கட்டி அதனால தலைவலிக்குது, எனக்கு ஃபிட்ஸ் வருது அதனால தலைவலிக்குது. இப்படி எத்தனை காரணம் இருக்கு. அதே மாதிரிதான் வந்து பாருங்க இந்த இன்சோம்னியாக்கும் பல காரணம் இருக்கு, பல வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க அக்யூட் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்யூட் இன்சோம்னியானா என்னன்னா, இப்போ ஒரு பிள்ளை இருக்கு,
அந்த பிள்ளை வந்து நீங்க சொல்ற மாதிரி லவ் பண்ணுது, லவ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்ப அந்த பிள்ளை வந்து தூங்காது, மனசு வந்து ஸ்ட்ரெஸ், மனசு பதப்பதைக்கும், எக்ஸாம் வருது, எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரெஸ், நான் தூங்க மாட்டேங்கிறேன், இது அக்யூட் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெம்பரரி, சில நாட்கள் இருக்கும், அதுவே செட்டில் ஆயிடும். இதுக்கு பெருசா மருந்து வைத்திய முறைகள் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி இன்சோம்னியாக்கு வேணும்னா மேபி டார்க் சாக்லேட் ஹெல்ப் பண்ணலாம், புரியுதுங்களா? ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கலாம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃப்ரீ பண்ணலாம், சரிங்களா? ரெண்டாவது வந்து பாருங்க பிரைமரி இன்சோம்னியா அப்படிம்பாங்க. இந்த பிரைமரி இன்சோம்னியா அப்படின்னாமா இது ஒரு உதாரணமா ஒரு எடுத்துக்காட்டோட மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அந்யோன்யமா ரொம்ப பாசமா ஒய்ஃப் மேல இருக்காரு. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு, இல்ல திடீர்னு ஹெல்த் இஷ்யூஸ்னால இறந்துடுறாரு. அப்ப அந்த ஒய்ஃப்னோட மனநிலை எப்படி இருக்குமா, புரியுதுங்களா? அவங்க பல நாளா தூங்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு வைத்தியம் அப்படின்றது தேவை. இதை பிரைமரி இன்சோம்னியா. ரெண்டாவது வந்து பாருங்கம்மா செகண்டரி இன்சோம்னியா அப்படிம்பாங்க. அந்த செகண்டரி இன்சோம்னியானா என்னன்னா, ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு சக்கரை இருக்கு, இன்னொன்று டயபிட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. அவங்க ஒரு நாளைக்கு 10 முறை, இந்த டயபிட்டிஸ் இன்சிபிட்டஸ் நம்ம நைட்டு தூங்கும் போதே ஒரு 15 முறை யூரின் போவாங்க, அதை வாட்டர் கேன் பெரினியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நோய். நான் அடிக்கடிக்கு யூரின் எழுந்து போறேன், அதனால எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. எனக்கு சக்கரை அன்கண்ட்ரோல்டா இருக்கு, அதனால தூக்கம் வர மாட்டேங்குது. யூரின் போறேன், தூக்கம் வர மாட்டேங்குது. பிபி அன்கண்ட்ரோல்டா இருக்கு, எனக்கு தூக்கம் வரல. எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, தூக்கம் வரல. டென்ஷன் ஆகுது, தூக்கம் வரல. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி இன்சோம்னியா அப்படிம்பாங்க. அடுத்து வந்து பாருங்கம்மா இன்சோம்னியா டியூ டு சைக்காட்ரிக் டிசார்டர் அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த குழந்தைங்க மென்டலி சப்நார்மல் குழந்தைங்க, அதெல்லாம் வந்து பாருங்க இந்த ஆட்டிசம் குழந்தைங்க, ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்க, அந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் ஓசிடி இருக்க பிள்ளைங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் இதை கண்டிப்பா அனுபவப்படுவாங்கம்மா. எப்படி அப்படின்னா, குழந்தை நல்லா தூங்கும், திடீர்னு வந்து பாருங்க ஒரு 3 நாள் 2 நாள் தூங்காம நைட்டு ஃபுல்லோ அழுதுட்டே இருக்கும், தூங்கவே தூங்காது, ஹைப்பர் ஆயிட்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இன்சோம்னியா டியூ டு சைக்காட்ரிக் இல்னஸ். இப்ப இந்த இத்தனை இன்சோம்னியா வேற வேற தானே, இத்தனை தூக்கமின்மையும் வேற வேற தானே, புரியுதுங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்சோம்னியா டியூ டு இம்ப்ராப்பர் ஸ்லீப் ஹைஜீன் அப்படிம்பாங்க. அப்ப எதனாலன்னா, நான் வந்து இன்னைக்கு 8 மணிக்கு தூங்குறேன், நாளைக்கு 11 மணிக்கு தூங்குறேன், நாளைக்கு 2 மணிக்கு தூங்குறேன், இஷ்டத்துக்கு நான் தூங்குறேன், அதனால எனக்கு தூக்கமின்மை. ஓகேங்களா? லாஸ்ட் ஒன்னு இருக்குமா, பிரைமரி சிர்காடியன் ரிதம் டிசார்டர் அப்படிம்பாங்க. இது வந்து பாருங்க ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம். எப்படி அப்படின்னா, ஒரு வயதானவங்க, இப்ப நாங்க வந்து பாருங்கம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டி ஒரு 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுப்பாங்கம்மா. 2 மணிக்கு எந்திரிச்சு 3 மணிக்கு எங்க பாட்டி சாப்பாடு செஞ்சுட்டு இருப்பாங்க. சாப்பாடு செய்யறது, சட்னி செய்யறது, இட்லி ஊத்தி வைக்கிறது, இட்லி ஊத்தி வைப்பாங்க. காலைல நாங்க எந்த உடனே அந்த இட்லி உப்புமா பண்ணி கொடுப்பாங்க, அந்த இட்லி சில்லி இட்லி போட்டு கொடுப்பாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு க்ளோசெட் போனோம் அப்படின்னு எந்திரிக்கிறோம், வாஷ்ரூம் போனோம்னு எந்திரிக்கிறோம் வச்சுக்கோ, நாங்க இப்ப பாட்டி ஏன் பாட்டி தூங்கினா, தூக்கம் வரல கண்ணு, அதனால சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன், வீடு கிளீன் பண்ணுவாங்க, அப்பயே விளக்கேத்திடுவாங்க. இதெல்லாம் வந்து பாருங்கம்மா இது வந்து பிரைமரி சிர்காடியன் ரிதம் டிசார்டர் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு வீட்லயும் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 60+. இப்ப அது எங்க பாட்டிலாம் 70ல இருந்தாங்கம்மா, இப்பெல்லாம் 50+லயே அந்த பிரைமரி சிர்காடியன் ரிதம் டிசார்டர் இருக்கு. சோ இத்தனை விதமா இன்னொன்னு இருக்குமா, இன்சோம்னியா டியூ டு சப்ஸ்டன்ஸ் அபியூஸ். பிள்ளைங்க இந்த கூல் லிப் யூஸ் பண்றது, இந்த அபின் யூஸ் பண்றது, கஞ்சா யூஸ் பண்றது, இந்த மாதிரி போதை பொருட்கள் நிறைய யூஸ் பண்றதுனால தூக்கமின்மை அப்படின்றது இருக்கு. இப்ப இத்தனை தூக்கமின்மை இருக்கு, இந்த இத்தனை தூக்கமின்மைக்கும் நம்ம ஒரே ரெமெடி சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை, சாத்தியம் கிடையாது. ஆனா அதையும் மீறி மக்களுக்கு வந்து தெரியாது இல்லைங்களா? சோ மக்களுக்கு தெரியாதனால நிறைய மெடிக்கல் ப்ரொஃபஷனலே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குவாலிஃபைட் டாக்டர்ஸ் குவாக் சொல்றது ரெண்டாவது, அனுபவத்துல சொல்றவங்க ரெண்டாவது, ஒரு படிச்ச டாக்டர்ஸே கூட இது பண்ணுங்க நல்லா ஆயிடும், அது பண்ணுங்க நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பியாண்ட் தட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு உண்மையான ஒரு நாலேஜ் நம்ம கொடுக்கணும், ஒரு ஃபேக் நாலேஜ்னு கொடுக்க கூடாது இல்லைங்களா? சோ அந்த விதத்துல இத்தனை இன்சோம்னியா இருக்கு, கரெக்டா வந்து தூக்கமின்மை அப்படின்னா இதுல என்ன காரணம் உங்களுக்கு, அந்த காரணத்தை ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கும் மேல அந்த காரணத்தை ட்ரீட் பண்றதோட கூட நம்ம சில பல விஷயங்கள் இருக்குமா ப்ராமிசிங் எஃபெக்ட் கொடுக்கும், அதை நம்ம சொல்லலாம். சரிங்களா? அந்த காரணத்தை ட்ரீட் பண்றோம், அதோட கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லீப் டைரி அப்படின்றத மெயின்டைன் பண்ணணும். இன்னைக்கு நான் 8 மணிக்கு தூங்குறேன்னா நாளைக்கு ஒரு 8-10க்குலாம் தூங்கிடணும், நாளைக்கும் அந்த மாதிரி ஒரு 21 டேஸ் நம்ம வந்து அந்த ஹேபிட் வச்சுக்கணுமா. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹேபிட் ஆஃப் 21. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மள கம்பல் பண்ணும் அதை செய்யறதுக்கு, நம்ம மூளை வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் ஆயிடும். ஓகேங்களா? அதை வந்து நல்ல விஷயம் நான் 21 நாள் செஞ்சாலும் சரி, நல்ல விஷயம் 21 நாள் செஞ்சாதான் ப்ரோக்ராம் ஆகும், கெட்ட விஷயம் 2 நாள் செஞ்சா ப்ரோக்ராம் ஆயிடும். ஆமா, ஈஸியா ப்ரோக்ராம் ஆயிக்கும். ஏன்னா அதுக்கு வந்து பொதுவா வந்து கெட்டதுக்கு எப்பயுமே ஈர்ப்பு ஜாஸ்தி அப்படிம்பாங்க. சோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்யறோம்னா 21 டேஸ் அட்லீஸ்ட் அதை நம்ம மைண்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு அதை ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது அடாப்ட் ஆகும். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்லீப் டைரி, அந்த கான்ஸ்டன்ட் அந்த டைம் டு ஸ்லீப் அப்படின்றது வைக்கணும். அதுக்கப்புறம் பெட் டைம் ரிச்சுவல்ஸ் அப்படின்னே இருக்குமா. நம்ம தூங்குற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு சாப்பிடுறது, அந்த வைப்ரேஷன்ஸ் மாறும். தூங்குற இடத்துல உட்காந்துட்டு போன் பேசுறது, இன்னும் நிறைய வயசு பிள்ளைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட்டை போட்டு உள்ள ஆமா அப்படி பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிடணும். சைலண்ட்ல அட்லீஸ்ட் போட்டு வைக்கணும். ஏன்னா முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம சைலண்ட்ல போட்டு வச்சிடணும்.
அந்த தூங்குற ரூம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கணும், ஒரு பிளசன்ட் மியூசிக் இருக்கலாம், லைட் பெருசா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மெலட்டோனின் மெக்கானிசம், லைட் தான் வந்து நம்ம தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணுது. லைட் இருக்குது, லைட் இல்ல, இருட்டு தான் வந்து தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணுது. அந்த மெலட்டோனின் செக்ரேஷன் அதிகப்படுத்தும். வெளிச்சம் இருக்குன்னா மெலட்டோனின் செக்ரேட் ஆகாது மூளையில இருந்து. புரியுதுங்களா? புரியுது. ஸோ அப்போ அந்த மாதிரி பெட் டைம் ரிச்சுவல்ஸ் அப்படின்றது நம்ம ஃபாலோ பண்ணோம். ரெண்டாவது வந்து பாருங்க, நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக சாப்பிட்டு படுக்கிறது, சாப்பிடாம படுக்கிறது, ரெண்டும் ஆபத்து. நம்ம என்ன பண்ணோம்னா சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் இல்லை சாப்பிட்றதுக்கு 6 மணிக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம், வாக்கிங் போயிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம போய் படுத்தணும். 8, 9 அந்த ரேஞ்ச். நீங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைமிங், ஒரு சில 10 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் டியூட்டி, உங்களோட ஒர்க் மோட பொறுத்து அது வந்து அமைஞ்சிக்கும். சரிங்களாம்மா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நம்ம ஒரு பழைய டெக்னிக் இருக்குமா, அது என்ன அப்படின்னா, பொதுவா இந்த தூக்கமின்மைக்கு இந்த சைனீஸ் மசாஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சைனீஸ் மசாஜ் வந்து நிறைய மசாஜ் டெக்னிக்ஸ் இருக்கு. ஆனா சிம்பிளா ஒரு மசாஜ் இருக்கு. இது வந்து சைனீஸ் கண்டுபிடிச்சது இல்லம்மா, நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சது. அது என்ன அப்படின்னா, விளக்கெண்ணெய் வச்சு முகத்துல ஒரு நல்ல மசாஜ், தலைக்கு ஒரு மசாஜ். விளக்கெண்ணெய் நிறைய பேருக்கு ஈரம் பண்ணும். அப்ப என்ன பண்ணலாம்னா, தேங்காய் எண்ணெய் வச்சு தலைக்கு மசாஜ், ஃபேஸ்க்கு மசாஜ். தலைக்கு முடியல அப்படின்னாலும் ஃபேஸ்க்கு ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணுமா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எக்ஸசிவ் மசாஜ்னால இந்த முகத்துல முக்கியமா கண்களுக்கு போற நரம்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு எடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா தூங்கும். ஓகேங்களா? இது ஒரு டெக்னிக். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த கமோமில் டீ அப்படிம்பாங்க. கமோமில்னா இந்த சீம சாமந்தின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களாமா. இது வந்து ஆன்லைன்லயே கிடைக்குது, அந்த சாஷேஸ்லயே கிடைக்குது. டீ பாக்கெட், இந்த டிப் டீ மாதிரியே கிடைக்குது. இதை வந்து ரெகுலரா எடுக்கும் போது அந்த தூக்கமின்மை அப்படின்றத அதை சரி செய்யுமா, நல்லா தூங்குவாங்க. நாங்களே இதெல்லாம் கிளினிக்கல் பிராக்டிஸ்ல பார்த்துருக்கோம். இதுக்கும் மேல லிக்கோரிஸ், அதிமதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா டீல கூட வந்து பாருங்க, இந்த அஸ்வகந்தா, அதிமதுரம் இல்லைன்னா டீ எல்லாம் ஓடுறது இல்ல. புரியுதுங்களா? இதுலயும் வந்து பாருங்க, ஹெர்ப்ஸோட ஹெல்ப் தேவைப்படுது. ஒரு கமர்ஷியலான ப்ராடக்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெர்ப்ஸ் இருந்தா மட்டும்தான் மக்களுக்கு அது ஆரோக்கியமானது அப்படின்னு நம்புறாங்க இல்லைங்களா? அந்த அதிமதுரத்துக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னாமா, நல்ல தூக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அது நிறைய எடுக்கக்கூடாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அதிமதுரம் ஒரு கிளாஸ் பால்ல போட்டு நல்லா கொதிக்கும் போதே கொஞ்சம் பனவெல்லம் போட்டுக்கணும். இல்லைன்னா இறக்கிட்டு கொஞ்சம் பனவெல்லம், இல்லைன்னா ஹனி, இல்லைன்னா வந்து வெல்லம் போட்டு, இல்லைன்னா ஒயிட் சுகர் எடுக்கக்கூடாது அப்படின்றதுலாம் பெருசா இல்லை, எடுக்கலாம். ஓரளவுக்கு லிமிட்டா எடுக்கலாம். அதை வந்து நம்ம குடிக்கும் போதுமா நல்ல ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது வரும். அதுக்கும் மேல அஸ்வகந்தா, அமுக்ரான் சூர்ணம் பொடி அப்படின்னு சொல்லுவோம், தெரியும் உங்களுக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான், அது தமிழ்ல அமுக்ரான் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அந்த அஸ்வகந்தா பொடி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் நியூரைன் டோனர். நிறைய நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு அது யூஸ் ஆகுது. நிறைய வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அஸ்வகந்தானா அது வெறும் செக்ஷுவல் டிசார்டருக்கு தான், ஆண்மை குறைவுக்கு தான், இந்த விந்து முந்துதலுக்கு தான், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு தான் அப்படின்ற மாதிரி அது ட்ரேட் ஆயிடுச்சு. பட் பியாண்ட் தட் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸும் அஸ்வகந்தா நிறைய சாப்பிடலாம். அதோட பதிவு நம்ம பின்னாடி பார்க்கலாம் இல்லைங்களா? அப்ப அந்த அஸ்வகந்தா பவுடர் நம்ம வாங்கி வச்சுக்கணுமா, பவுடராவும் வாங்கி வைக்கலாம். இல்லைன்னா அமுக்ரான் கிழங்கு வாங்கி, அந்த கிழங்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல பால்ல வேக வச்சு நம்ம வந்து கட் பண்ணி வெயில்ல நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி அதை ஜெலிச்சு அந்த ஃபைன் பவுடர் எடுத்து வச்சுக்கணும். ரெடிமேடாவும் வாங்கிக்கலாம், அவங்களோட ஆப்ஷன். அதை வந்து பாருங்க, காலையில நைட்டு 2 நேரம் ஒரு 1/2 டீஸ்பூன் பவுடர் ஒரு கிளாஸ் பால்ல இந்த பனவெல்லம் போட்டு குடிக்கும் போது நல்ல ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது சாலிடா வருமா. இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கமின்மை அப்படின்றது பல காரணம் இருக்கு. அதுக்கு இப்போ ஒரு சைக்காட்ரிக் குழந்தை, அந்த ஒரு சைக்காட்ரிக் இல்னஸோட ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அதுக்கான மெடிகேஷன்ஸ் அதுக்கு தேவைதானம்மா. மெடிகேஷன்ஸ் இல்லாம நம்ம இதை பண்ணும்போது அது ரிசல்ட் வராது. அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க, அடடா இந்த லிக்கோரிஸ், அதாவது இந்த அதிமதுரம் வேலையை செய்யறதில்ல. அப்படி கிடையாது. காரணத்தை ட்ரீட் பண்ணுங்க. காரணத்தை ட்ரீட் பண்ணி ஓரளவுக்கு நார்மல்சி நம்ம வச்சுட்டு கூட இந்த தூக்கத்துக்கு அப்படின்னு கொடுக்கும்போது எக்ஸலண்டா ஆக்ட் பண்ணும். அட் த சேம் டைம் இதனால 100% பாதிப்பும் கிடையாதுமா. சூப்பர். ஸோ மக்களை மீண்டும் வேற ஒரு பதிவுல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நானும் டாக்டர் தீபா அருளாளனும் வந்து சந்திக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.